ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்குறோம். சட்டுன்னு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்துட்டு ஒரு கேரட், ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஆப்பிள் சைஸ்லேயே பீட்ரூட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேரட் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதேமாரி பீட்ரூட்டையும் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தோலெல்லாம் சீவிடலாம். தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்தமாரி பீலர் ஒன்று வச்சுக்கோங்க. பீலர் வச்சு கூட இந்தமாரி பீல் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பீட்ரூட் வந்து தோல் சீவியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரையறதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு அரைஞ்சிடும் நம்மளுக்கு, அதுக்காக தான். இப்போது பீட்ரூட் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம். ஆப்பிளில் வந்து நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. பரவாயில்ல, நம்ம தோலோடையே போடலாம் ஆப்பிள். ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம தோலோடையே நம்ம ஆப்பிள் சேர்க்குறோம். விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ விதை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்தமாரி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டியான ஜூஸ் இது. நீங்கள் வாரத்தில் 3 வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புல வந்துட்டு இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும். ரத்தம் நல்லா ஊறும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கட் பண்ணியிருக்க ஆப்பிள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே என் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஆப்பிள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் எல்லாமே. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா லிக்விடாக அரைச்சிக்கோங்க. லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியாகவே அரைச்சிக்கோங்க. நம்மளுக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நல்லா. இந்தமாரி எல்லா ஜூஸுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஏபிசி ஜூஸ் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் கூட டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ விட்டமின்ஸ் இந்த ஜூஸில் நிறைஞ்சிருக்கு. அவ்வளோ ஹெல்த்தி, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி இந்த ஜூஸ். நாட்டு சக்கரை ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு ஜூஸு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேன் கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஏபிசி ஜூஸ் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. டயட்டில் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே குடிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.